அண்ணாமலையை நான் பழி வாங்கணும். என்னோட பேரு மானம் மரியாதையெல்லாம் அழிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி என்னையும் அம்மாவையும் பிரிச்சு உன்னை அனாதையாக்கி சோத்துக்கு பிச்சை எடுக்க வச்ச அந்த அண்ணாமலைய நான் சும்மா விடக்கூடாது. எதிர்த்து நின்னு அவளை அழிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா கூடவே இருக்கிற உன்னால தான்டா அது முடியும். நீ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க, பக்கத்துல இருந்தே நீ அவளை அழிக்கணும். அவ என் முதுகுல குத்தின மாதிரி நீ அவ முதுகுல குத்தி வலி என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன யோசிக்கிற? உன் அப்பாவுக்கு இது கூட பண்ண மாட்டியா? உங்களுக்காக மட்டும் இல்லப்பா, எனக்காகவும் தான். நான் இத்தனை வருஷமா என் அப்பா யாருன்னு தெரியாம எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு காரணமா இருந்த அண்ணாமலைய எனக்காகவே பழி வாங்குவேன், கண்டிப்பா பழி வாங்குவேன். ஆனா என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்காக நான் யாருன்னு காட்டணும்னு அந்த கடையை கொளுத்தி விட்டு வந்துட்டேன். ஏய் ஏய் ஏய், என்னடா சொல்ற? என்னையா வீட்டை விட்டு விரட்ட பாக்குறீங்க? உங்க சொத்து முழுக்க நான் அழிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் எதை வச்சு என்ன அடிமையா நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். யார கேட்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? யாருப்பா கேட்கணும்? நான் அந்த குடும்பத்துக்காக எப்படி ஓட வாழ்ச்சிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கடையை கேட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவத்துல தான் நான் யாருன்னு காட்டுறதுக்கு கடையை கொளுத்தி விட்டேன். முட்டாள் முட்டாள் ராணி! ஏய், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இப்படி ஒரு தப்பை பண்ணிதான்டா நானே ஜெயில எடுத்துட்டு வரேன். இப்ப அதே தப்ப நீயும் பண்ணிட்டு வந்திருக்க. இன்னும் அந்த குடும்பத்துல இருக்க வச்சே அண்ணாமலையை அடிக்கணும்னு திட்டம் போட்டேன்டா. நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா எப்படா அவன் மறுபடியும் உன் வீட்டுக்குள்ள சேப்பா? கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. கோகுல், வண்டியை அண்ணாமலை கடைக்கு விடு. பா, இப்ப அண்ணாமலை கடைக்கு எதுக்குப்பா? நான் சொல்றதா செய்டா. சரிப்பா. சொல்லுங்கடா சொல்லுங்கடா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணாமலை, அண்ணாமலை அத்தி எரியுது போல. சார், என்ன புள்ள பூச்சிகளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பத்த வச்சது நானு. இல்ல உன்னாலடா. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க எதுக்கு பத்த வச்சீங்க? நல்ல கேள்வி. அண்ணாமலைக்கும் எனக்கு ஒரு ஜென்ம பகை. தீராத பகையை தீர்த்துக்க இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அண்ணாமலை, இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம். வெயிட் அண்ட் வாட்ச். மேடம், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், இவர் எங்க கடையை குறி வச்சு எத்தனையோ தடவை கெடுதல் செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு இவர் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. நான் சொல்லிட்டாங்கல்ல சார், கூட்டு போங்க. வாங்க. கூட்டு போயா. வண்டி ஏடுறா. மாப்பிள்ளை என்ன எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் பண்ணி கொடுத்து பழைய மாதிரி இந்த குடும்பத்தை ஒன்னா பார்க்க நான் ஆசைப்படுறேன். பவித்ராவோட சந்தோஷமும் குழந்தையோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம்க்கா. இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லக்கா.
ஆமா லீலாவதி, யாருக்கும் நம்ம ஒன்றும் தொழில் வச்சு தரப்போறது இல்லையே, நம்ம மாப்பிள்ளைக்கு தானே தரப்போறோம். அண்ணாமலை சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக நாம எதையும் இழக்கலாம், தப்பு இல்லை. குடும்பம் தான் முக்கியம். மாப்பிள்ளைக்கு தொழில் வச்சு தரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நாம ஒன்னும் வச்சு கொடுக்காம இல்லையே. அத ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியாம சீரழிச்சிட்டாருங்கிற காரணத்தினால தானே வேண்டான்னு சொன்னோம். இப்ப நீங்களே இப்படி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் முரண்டு பிடிக்கணும்? உங்க இஷ்டப்படி போய் கூட்டிட்டு வாங்க. கஷ்டப்பட்டு உத்தமனையும் பவித்ராவையும் வீட்டை விட்டு அனுப்பி கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? வான்மதி, வெண்ணிலா, அக்கா, எல்லாரும் சேர்ந்து போய் பவித்ராவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம். கிளம்புங்க, வாங்க வாங்க. பவித்ரா, சாரி பவித்ரா, இந்த மாதிரி நேரத்தில் உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. ஒரு நிமிஷம். இந்த ஸ்வீட் சாப்பிடு. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுமா. என் புள்ள உன்னை நல்லா பாத்துப்பான். நீ கவலையே படாத. ஸ்வீட் சாப்பிடுமா. பவித்ரா, யாரு சொத்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். இந்தா. இந்தா. என்னதுப்பா இது? குடி. அண்ணாமலை குடும்பத்துக்குள்ள நீ மறுபடியும் போகணும்னா ஒரே ஒரு துருப்பு சீட்டு பவித்ரா தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என்ன வெறுக்கிற ஒருத்தன், நீ என்ன வெறுக்கிற மாதிரியே நடந்துக்க. கொண்டு போய் இந்த பவித்ராவுக்கு ஊட்டி விடு. அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க. அந்த நம்பிக்கையை வச்சுதானே நீ அந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் போக முடியும். சரிப்பா.